சென்னையை அடுத்த தாம்பரத்தில் மேம்பாலத்தில் போதையில் படுத்துறங்கிக் கொண்டிருந்த முதியவர் மீது கார் ஏறிய அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். நேற்று இரவு தாம்பரம் மேம்பாலம் மீது படுத்து உறங்கிய ஒரு நபர் மீது ஒரு டிராவல்ஸ் கார் ஒன்று ஏறி இறங்கிய வீடியோ தான் தற்போது வெளியாகியுள்ளது. வழக்கம் போல இரவு நேரங்களில் தாம்பரம் மேம்பாலம் மீதும் சரி, அந்த தடுப்பு சுவர் மீதும் ஏராளமானோர், அதாவது வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் தூங்கி வருவது வழக்கம். இந்த நிலையிலே நேற்று அதே போல் ஏராளமான தூங்கி கொண்டிருந்தனர். அப்போது மேம்பாலத்தின் ஒரு ஓரமாக ஒரு நபர் படுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு நபர் அங்கு நின்று இந்த காரை வீடியோ எடுத்துள்ளார். இதை பார்த்து அந்த கார் ஓட்டுநர், போக்குவரத்து போலீசார் தான் வீடியோ எடுக்கிறார்கள், வழக்கு பதிவு செய்கிற பயத்தில் அந்த காரை அங்கிருந்து எடுக்க முற்படுகிறார். அப்பொழுது எதிர்பார்த்தா முன்னால் படுத்திருந்த ஒரு வயதான மீது அந்த கார் ஏறி இறங்குகிறது. இதனை பார்த்த வீடியோ நபர் கூச்சலிட்டனர். ஆனாலும் அந்த காரின் பின் சக்கரத்தில் அந்த வயதான அந்த ரமணா என்பவர் சிக்கிக் கொள்கிறார். இருந்தபோது இரண்டாவது முறையும் அந்த கார் அவர் மீது ஏறி இறங்குகிறது. உடனே அந்த வீடியோ எடுத்த நபரே 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்ததன் மூலம் 108 ஆம்புலன்ஸ் நேரடியாக அவரை மீட்டு மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தற்போது சிட்லப்பாக்கம் போக்குவரத்து போலீசார் செய்து வருகின்றனர். குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த மேம்பாலத்தின் மீது ஏராளமானவர்கள் படுத்து உறங்குகின்றனர். இவர்களை காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என ஒரு கோரிக்கை எடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன்.